ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அமாவாசை என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துங்க. அப்போ தான் எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அமாவாசை அப்படின்றனாலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து 9 மணிக்குள்ளெல்லாம் சாமி படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 9 மணிக்கு மேலே அத்தை வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்றதுனால மோஸ்ட்லி அந்த 9 மணிக்குள்ளே சாமி படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிக்கே எழுந்து வெளியே சாணி தொழி சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு குளித்ததுக்கு அப்புறமா தான் கிச்சனுக்கே வந்தேன். அமாவாசை டைமில் எதனா ஒரு நல்ல நாளுன்னா ஃபஸ்ட்டு எழுந்ததுமே குளிச்சிடுவேன். நான் குளிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற எந்த வேலையுமே செய்வேனே. ஆனால் வாசல் மட்டும் குட்டி கோலம் போடுறது மட்டும் குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிடுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம தண்ணி காய வைக்கலாம். தண்ணி காய வைக்கிற நேரத்தில் சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வாசலை கூட்டி கோலம் தண்ணி தொளித்து சாணி தொளித்து கோலம் போட்டு விட்டுருவேன். கிச்சனுக்கு குளிச்சுட்டு தான் வந்திருந்தேன். சீக்கிரமாக எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு அமாவாசை அப்படின்னாலே அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் மாலை போட போகிறேன், மாலை போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வடை, பாயாசம், பொரியல், அப்பளம், சாதம், சாம்பார்னு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது பாயாசம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நெய்யில் இல்லை எண்ணெயில் எதெல்லாச்சும் நான் எண்ணெயில் தான் வறுக்கியிருந்தேன். எனக்கு நெய் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த வாசனையே பிடிக்காது. நெய்யில் செய்கிற எந்த பொருளுமே நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படின்றதுனால எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடானது ஜவ்வரிசி போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சேமியா, சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் இடித்து போட்டு கடைசியாக முந்திரி, திராட்சை மட்டும் எண்ணெயில் வறுத்து போட்டுருவேன். எல்லாமே எண்ணெய் தான், நெய் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வாழைக்காய் பொரியல் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வாழைக்காய் பொரியல் ரொம்பவுமே பிடிக்கும். அது பொரியலாக செஞ்சாலும் சரி, வாழைக்காய் ஃப்ரை பண்ணாலும் சரி, ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரையோட ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி அதை ரெடி பண்ணிவிட்டேன். இந்த சைடு பாயாசத்துக்கு முந்திரி மட்டும்தான் இருந்தது வீட்டில். சரி, முந்திரியை மட்டும் எண்ணெயில் வறுத்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் வறுத்து கொட்டியாச்சு. இந்த சைடு அப்படியே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு சாம்பார், ஒரு சைடு வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டேன். சாப்பாடு ஒரு சைடு குக்கரில் பருப்பு வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் பரபரப்பாக தான் போயிட்டு இருந்தது. வடைக்குமே மசால் வடைக்காக, அதாவது கடல வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடலப்பருப்பு வடை செய்யலாம்னு சொல்லிட்டு எழுந்து குளிச்சுட்டு வந்த உடனே பருப்பு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா தான் மற்ற எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். அரிசியும் பருப்பும் ஃபஸ்ட்டு ஊற வச்சதுனால நல்லா ஊறி வந்துட்டு இருந்தது. வடை செய்கிறதுக்கு மாவெல்லாம் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயறதுக்குள்ளே நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி அதை கலந்துட்டு இருந்தேன். இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு எண்ணெயும் காஞ்சிடுச்சு. வடை போட்டு எடுத்தாச்சு. ஒரு சில விஷயம்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறேனே. நான் வீட்டில் இருக்கிறப்போ எண்ணெய் சட்டி பக்கமே அம்மா விடவே மாட்டாங்க. ஏதோ தவறுச்சின்னு எதனா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சட்டி பக்கமே விட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அம்மா தான் பார்த்துப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி எண்ணெய் பக்கம் போக மாட்டேன். ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன். எழுந்து என் வேலையை செய்கிறதுக்கே எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் செஞ்சு விடுவாங்க. அம்மாவே சாப்பாடெல்லாம் செஞ்சு தலை கூட வர தெரியாது எனக்கு. ரிப்பன் வச்சு கட்டுவாங்களே அது கூட தெரியாமல் இருந்தேன். இப்போ என் தங்கச்சிக்கெல்லாம் நான் தலை வாருவேன். அப்போ கூட மற்றவங்களுக்குன்னா ஒன்றும் பாதியமாக வாரி விட்டுருவேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வார கற்றுக்கினேன். எண்ணெய் சட்டியிலும் எல்லாம் செய்ய கற்றுக்கினேன். ஏன்னா நம்ம தான் செய்யணும், வேறு யார் செய்வாங்க அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களையுமே கொஞ்ச நேரம் பார்த்துன்ட்டு அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்கள ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வடை, பாயாசம், அப்பளம் எல்லாம் செஞ்சு சாமிக்கு கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்றப்போ 9 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு பூசணிக்காயெல்லாம் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா காகத்துக்கெல்லாம் சாதம் வச்சுட்டு பூஜை ரூமில்
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. இதெல்லாம் வேலை கிடையாது. இதுக்கப்புறம் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி இருக்கிற துணியெல்லாம் துவைச்சி போட்டு அப்பா கடவுளேன்னு ஆகிடும். எவ்வளோ துணிங்க இருக்குது பாருங்கள். 3 நாளாக துவைக்கவே இல்லை. துணி வேறு அந்த துணி வேறு இருந்தது. ஏன்னா மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துருந்தாலும் துணி துவைக்க டைம் இல்லை அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். துணியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவி கவுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணியை தான் ஊற வச்சுட்டு இருந்தேன். துணி ஊற வைக்கிறப்போ ஊற வச்சுட்டு வெள்ளை துணி தனியாக, இந்த துணி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு வெள்ளை துணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா நிறைய சாயம் போகும். இதெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நான். இந்த வெள்ளை துணி துவைக்கிறதே எனக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய வெள்ளை துணி தான் யூஸ் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிவிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு இருக்கிறப்பவே பாப்பா வந்திருந்தா. என் தங்கச்சி அம்மாவால் வர முடியல அப்படின்றதுனால பாப்பா குட்டி வந்திருந்தா. அம்மா வீட்டிலேருந்து ஆளுங்க வந்தாலே ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். ஏன்னா நம்ம அம்மா வீட்டிலேருந்து நம்ம தான் போக முடியல, அவங்க வராங்க அப்படின்னா அம்மா நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா வீட்டிலேருந்து எல்லா அம்மாவுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறதுனா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் கிரைண்டர் ரிப்பேராக இருக்கிறதுனால அம்மா இட்லி மாவு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. குட்டி பொண்ணுக்கு தோசை சுட்டு கொடு அப்படின்னு கொடுத்து விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இட்லி மாவு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இந்த எலுமிச்சை பழம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தூதுவளை, கொத்தவரக்காய் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. செடியில் அறுத்தாங்களான்னு கேட்டாக்கா செடியில் இல்லை, அம்மா எங்கேயும் வாங்கி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்க. முருங்கைக்காவை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அத்திப்பழம் நான் கேட்டிருந்தேன், அம்மா அத்திப்பழம் இருக்கா வேலை செய்கிறதுக்குன்னு கேட்டிருந்தேன். இருந்தது. இந்த அத்திப்பழம் நல்லா பெருசாக இருக்கும். சின்னதில் பெரிய பெரிய அத்திப்பழம். ஒரே ஒரு வாட்டர் ஆப்பிள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா பூசணிக்காய், எல்லோ பம்ப்கின் கொடுத்து இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக தான் சாமி படிக்கிறதுக்கு கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். வடை, அப்பளம் எல்லாமே. மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரின்னு தங்கச்சி வந்ததும் அவளுக்கு நம்ம சாப்பிட்டாலும் அவளும் சாப்பிட்ணுல்ல அப்படின்றதுக்காக அவளுக்காக அப்பளம் பொரித்து கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே ஒரு ஜாலியாக இருப்போம். அவள் பேசிகிட்டே இருந்தாள், இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட ஜாலியாக அவளுக்கு அப்பளம் வடை ஒரு 4 வடை போட்டு கொடுத்துருந்தேன். வடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் அவளே போட்டுக்கிட்டா. நான் வடை அப்பளம் மட்டும் பொரித்து கொடுத்துட்டேன். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா துணி இருந்ததில்ல, நம்ம வேலையை நம்ம செய்யணும்ல. துணி ஊற வச்சுட்டு வந்தோம்ல, அந்த துணியை துவைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். நீ சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி வைடி, நான் போய் துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி உணர்த்திட்டு ஆடுங்க இருந்தது. ஆடுங்களை பூச்சின்னு கட்டி அதுங்களுக்கு தீனி போட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி இந்த வெள்ளரி பழம் புதன்கிழமையாக வாங்கிட்டு வந்திருந்தோம். 3 நாள் ஆச்சு. இன்னும் காயாக தான் இருந்தது. சரி கட் பண்ணி பார்க்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அது பச்சை காய் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். அப்படியே காயாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அம்மா அத்திப்பழம் கொடுத்துருந்தாங்களா, அத்திப்பழம் ஜூஸ் ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது அப்படின்னால அதை போடலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி ஒரே ஒரு அத்திப்பழம் போட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப்பு சர்க்கரைலாம் போட்டு வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அத்திப்பழம் ஜூஸு. நான் வெடிக்கட்டில் அப்படியே தான் குடிச்சிருந்தேன். அந்த விரை மட்டும் ரொம்ப நறுக்குன்னு இருந்தது. ஜூஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஜூஸை குடிச்சிட்டு ஜூஸ் ரொம்பவுமே நல்லா தான் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்னால சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா வடிகட்டிட்டு கொடுங்க. ஆனால் அந்த விதையில தான் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குடித்து பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த விரை மட்டும் சும்மா நறுக்குன்னு இருந்தது. மற்றபடி நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்